வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நடிகை கங்கனா ரனாவட்டும் கான்ட்ரவர்சியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அரசியல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா நல்லா நடிக்குதோ இல்லையோ, இந்த அம்மாவுடைய படங்கள் ஓடுதோ இல்லையோ, ஏதாவது ஒண்ணு வாய் வார்த்தையை விட்டுட்டு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறதே வழக்கமா போச்சு கங்கனா ரனாவட்டுக்கு. மீண்டும் ஒரு முறை சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேசி இந்த அம்மா வம்புல மாட்டியிருக்கிறாங்க. அதாவது இவங்க நடிச்ச எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு படம் வெளியில ரிலீஸ் ஆக போகுது. இந்திரா காந்தி வேடத்தை ஏற்று இந்த அம்மா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமா இந்த படத்துடைய ப்ரமோஷன்ல தான் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நாடாளுமன்ற தேர்தல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல மண்டியில இருந்து இவங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு இவங்க டிக்கெட் கொடுத்தோம்னா கூட பிரச்சார மேடைகள்லயே நம்ம இவங்க படத்தை ப்ரமோட் பண்றதுன்னு தான் ஆர்வம் அதிகம் காட்டினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன்ல பேசும்பொழுது சொல்றாங்க, பங்களாதேஷ்ல வந்த நிலைமை இங்க கூட வந்திருக்கும். ஏதோ நம்ம கிட்ட திறமையான தலைவர்கள் இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. இங்க நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை பத்தி பேசும்பொழுது சொல்றாங்க, இவங்க தான் நியாயமான விஷயத்துக்கா போராட்டம் பண்றாங்க. அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள்ல இருந்து தூண்டி விடுறாங்க, இவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட தேச விரோத சக்திகளோட சேர்ந்துதான் இவங்க போராட்டம் பண்றாங்க. இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா இது சங்கி டூல் கிட். பொதுவா எல்லா சங்கிகளுமே யாராவது நியாயமான விஷயத்துக்கு போராடினா கூட இவங்க தேச துரோகி, அர்பன் நக்சல், ஆன்டி நேஷனல், ஜார்ஜ் சோராஸ் ஃபண்டு பண்றாரு, யூஎஸ் ஃபண்டு பண்ணுது, சைனா ஃபண்டு வாங்குறாங்க, இப்படி ஃபண்டை வாங்கிட்டு தான் தேசத்துக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கறத தான் பேசுவாங்க. ஆனா இதை தாண்டி கங்கனா ரனாவட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்துல ஏகப்பட்ட விவசாயிகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், கொண்டு தொங்க விட்டுருந்தாங்க பிணங்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட பெண்களை வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அங்க என்ன போராட்டமா நடந்தது? இந்த மாதிரி கொலையும் கற்பழிப்பும் தான் நடந்தது அப்படின்னு பேசியிருக்காங்க. जो बांग्लादेश में हुआ है ना, वो यहाँ होते हुए भी देर नहीं लगनी थी अगर हमारे इतने शीर्ष नेतृत्व जो हमारे इतने सशक्त नहीं होते। यहाँ पे जो फार्मर्स प्रोटेस्ट हुए, वहां पे लाशें लटकी थी, वहां पे रेप हो रहे थे। और जब वो किसानों के हितकारी बिल जो वापस लिए गए थे, तो पूरा देश जो है वो चौंक गया था। और वो किसान आज भी वहां बैठे हुए, उन्होंने कभी सोचा ही नहीं ये बिल वापस होगा। वो बड़ी लंबी प्लानिंग थी जैसे बांग्लादेश में हुई है। तो इस तरह के षड्यंत्र, और आपको क्या लगता है किसानों, चाइना, अमेरिका, इस तरह की जो विदेशी जो शक्तियां हैं वो यहाँ काम कर रही हैं। और ये फिल्मी लोग हैं, इनको लगता है कि इनकी दुकान चलती रहेगी अगर देश चाहे जाए भाड़ में। ऐसा नहीं होता है। देश अगर भाड़ में जाएगा तो आप भी साथ में भाड़ में जाएंगे। ये बात जो है इनको रोज रिमाइंड करानी चाहिए। पर खैर, जितनी इनकी बुद्धि है उतनी इनकी करतूतें भी हैं। இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு கடுமையான கண்டனங்கள் விவசாயிகள் சங்கம் சார்பாக வருது, பொதுமக்கள் சார்பாக வருது, எதிர்கட்சிகள் சார்பாக வருது. எல்லாம் முகம் சுழிக்கிறாங்க. எப்படி மனசாட்சி இல்லாம விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையும் போராட்டத்தையும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியும், கொச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு எம்பியா இருந்துகிட்டு என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பொறுப்போட பேச வேண்டாமா? ஒரு அரசு பதவியில உட்கார்ந்துகிட்டு மக்களுக்கு எதிராக இது போன்ற பொய்யை கட்டமிழ்த்து விடுவது எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம். அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? இதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? சரி, அப்படியே நீங்க பேசுறீங்க, நீங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னா அதற்கான தரவுகளை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாமா? சும்மா போற போக்குல இந்த மாதிரி பொய்களை சொல்லிட்டு போயிடலாமா? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத வெளியில கொண்டு வர வேண்டியது தானே? உங்க பணத்துடைய ப்ரமோஷன் அப்படின்னா அதுக்காக என்ன வேணா பேசுவீங்களா? நீங்க என்ன வேணா பேச உங்க படத்தை ப்ரமோட் பண்ணுவீங்க. நீங்க எப்படி வேணா வரலாற்றை திரிச்சு நீங்க படம் எடுப்பீங்க. இந்த படத்தை மக்கள் வந்து பார்க்கணும். அப்படி வந்து பார்க்கலன்னா அதே மக்களை நீங்க தேச விரோதிகள், தேச துரோகிகள் அப்படின்னு குற்றம் சாட்டுவீங்க. இது என்ன விதமான ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்? அப்போ இது போன்ற விஷயங்களை பேசியிருக்கக்கூடிய கங்கனா ரனாவட் கிட்ட நியாயமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? யாராவது பாஜக மேல ஒரு சின்ன விமர்சனம் வச்சா கூட தேச துரோகிகள், தேசத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, தேசத்தின் அமைதியை குலைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு அவங்க மேல ஊப்பா சட்டத்துல வழக்க போட்டு அவங்கள தூக்கி உள்ள வச்சு பெயில கொடுக்காம அலக்கழிக்க தெரியுதுல்ல. இப்ப உங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி இப்படி பேசியிருக்கிறாங்க.
இவங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே, இவங்க பேசுற பேச்சுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க வேண்டியது தானே. அப்படி ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதுக்கு நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்மளுடைய அன்னதாத்தான்னு சொல்லக்கூடியவங்க அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, சிறுமைப்படுத்துறாங்க. இதற்கெல்லாம் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இன்னைக்கு காலையில பிஜேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா மௌனமா இருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லாத்துக்கும் போராடக்கூடிய சங்கிகள் நபர் துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில பிஜேபி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. கங்கனா ரனாவத் பேசினது உங்க சொந்த கருத்து. அந்த கருத்துக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஷி இஸ் நெய்தர் பர்மிட்டட் நாட் ஆத்தரைஸ்ட் டு மேக் சச் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெய்தர் பர்மிட்டட் நாட் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு ஒரு அறிக்கை. இன்னைக்கு காலையில ஏன் பிஜேபி கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிக்கை வருது? ஹரியானால தேர்தல் வரப்போகுது. அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் விவசாயிகள். அவங்களுடைய ஓட்டு இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை பதிச்சுக்க முடியாது. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய விவசாயிகள், அவங்களுடைய ஓட்டு முக்கியம். இந்த விவசாயிகள் போராட்டத்துல பெரும்பாலாக கலந்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க, உத்தரப்பிரதேஷ். அப்போ 2 மாநிலத்துல தேர்தல் வரப்போகுது. அவங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை கங்கனாவோட இந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால இன்னைக்கு இது அவங்க தனிப்பட்ட கருத்து, அந்த கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, இது அவங்க தனிப்பட்ட கருத்து தானே, அப்ப போய் தானே பேசியிருக்கிறாங்க. எந்த விவசாய மக்கள் கிட்ட போய் ஓட்டுக்கு பிச்சை எடுக்க போறீங்களோ அதே விவசாய மக்களை பத்தி தானே கேவலமா பேசியிருக்கிறாங்க. உங்க கட்சி எம்பி தானே, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதுக்கெல்லாம் கண்டிப்பா மக்கள் பதில் சொல்லுவாங்க. எப்படி அந்த போலீஸ்காரம்மா சப்புன்னு ஒரு அற விட்டுதோ கங்கனா ரனாவட்ட, அதே மாதிரி மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் பாஜக கண்டத்துல படார்னு ஒரு அற விடத்தான் போறாங்க. அதையும் நாம பார்க்கத்தான் போறோம்.